அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இந்த டம்ளர் அளவு தான் மாவு எடுத்துப்பேன். ஸோ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெள்ளை எள்ளு நான் சேர்த்துருப்பேன். உங்கள்கிட்ட கருப்பு இருந்தால் கருப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொதிக்கட்டும். ஸோ கொதி வந்ததுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி நான் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி காமிச்சேன் இல்லையா, அந்த டம்ளர் அளவுலேயே தான் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா, அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே எல்லாத்தையும் நல்லா அந்த மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையிலேயே நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு கொஞ்சம் மாவு தூவி விட்டு அதில் தேய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ அதுலேருந்து தான் நம்ம பீஸ் போட முடியும். இப்போ இந்த மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப லேசாகவும் தேய்க்காமல் ரொம்ப திக்காகவும் தேய்க்காமல் மீடியமான அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டோமா, இப்போ சுற்றி எல்லாமே அன்ஈவனாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது நான் ஒரு 3 லேயராக நான் போட்டுக்கிறேன். எனக்கு 3 லேயருக்கு இது கரெக்டாக இருந்தது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரியே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அது எல்லாமே இதே மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி எல்லாம் பீஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகணும். அப்போனா தான் இது போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஷேப்லேயுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் எனக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இந்த இதை ஒன்று ஒன்றா போட போகிறேன். நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் இது பொரிஞ்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். சூடு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும், கடிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா நம்ம பரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் இதில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும் நம்ம ரெடி பண்ணும்போது. இதை ஈவினிங் டைமில் பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.